மனசுல கையை வச்சு போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு மரியாதை கொடுத்து உண்மையை மட்டும் சொல்லுங்க. ராவண பிச்சை என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்கான்? ரொம்ப நாளைக்கு முன்னால டெல்லியில் ஒரு மணி டீலிங் நடந்தப்போ அவனை பார்த்துருக்கேன். பெருசா ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இது வரைக்கும் அவன் எந்தெந்த ஊருக்கு போயிருக்கான் வந்திருக்கான்ற டிராவல் ஹிஸ்டரி எடுங்க. சரி, இப்போ இமீடியட்டா திருநெல்வேலி மக்களுக்கு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை என்ன? ராவண பிச்சை எந்த பெர்மிஷனும் வாங்காம அவன் அப்பனுக்கு நடு ரோட்ல சிலையை வச்சிருக்கான் சார். அந்த சிலையை ரிமூவ் பண்ண சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா கார்ப்பரேஷன் கண்டுக்கவே இல்லை சார். அந்த சிலையால அந்த இடத்துல இதுவரைக்கும் 100கணக்கான ஆக்சிடென்ட் நடந்திருக்கு சார். 40 பேர் ஸ்பாட்லயே இறந்துருக்காங்க சார். அந்த சிலையை மட்டும் அங்க இருந்து தூக்கிட்டா திருநெல்வேலி மக்களுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் மேல பெரிய நம்பிக்கையே வந்துரும் சார். கடந்த 28 வருஷமா ஒரு புறம்போக்கு திருநெல்வேலி சிட்டி அவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். அந்த புறம்போக்கோட பேரு ராவண பிச்சை. அந்த புறம்போக்கிட்ட இருந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க நிறைய புறம்போக்குங்க புறவாசல் வழியா புறங்க நக்கிட்டு அலையுதுன்னு கேள்விப்பட்ட அவங்க எல்லாருக்கும் 24 மணி நேரம் டைம் தரேன். இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆர்டர் வாங்கிட்டு வேற ஏதாவது மாவட்டத்துக்கு ஓடி போயிருங்க. மலையா இருந்தாலும் மோதி பார்க்கலாம், பகையா இருந்தாலும் பழகி பார்க்கலாங்கிறவங்க மட்டும் என் பின்னால வாங்க. ஜேசிபி, பொக்லைன், பிரேக்கர் எல்லாமே வந்திருக்கு சார். கலெக்டருக்கு போனை போடல. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நான் இருக்கும்போது யாரை கேட்டது சிலையை நீங்க ரிமூவ் பண்றீங்க? இந்த சிலை 40 பேர் காவ் வாங்கியிருக்கு. சிலையை ரிமூவ் பண்றதுக்கான ஆர்டர் காட்டுங்க. ஷோ மீ தி ஆர்டர் ஐ சே. சிலையை வச்சதுக்கான ஆர்டர் நீங்க காட்டுங்க, சிலையை தூக்குறதுக்கான ஆர்டர் நான் காட்டுறேன். என்ன மரியாதை இல்லாம பிஹேவ் பண்ற நீ? I am an IAS officer, a district collector. You are after all an IPS officer. I know you're IAS with a bachelor's degree. You know who I am? I have an MA in sociology and an MPhil and PhD in political science. I not only passed in the civil service examination, I have a goddamn gold medal. And I was eligible for the IRS, IPS, IFS and your IAS. தகுதி இருந்துச்சு, but I preferred only IPS. உன் கையில பேனா இருக்கு ஆர்டர் போடுறதுக்கு, என் கையில துப்பாக்கி இருக்கு ஆளை போடுறதுக்கு. போட்டுருவேன். ஏய், IAS மூளை, IPS வேலை. ஏய், எவனாவது ராவண பிச்சை பேச்ச கேட்டு பிரச்சனை பண்ணீங்க, கைத்துல சுட மாட்டேன், மண்ட மைத்துல சுடுவேன். ஏற்படுற
அப்ப சிலை இல்லாத இந்த ஊர்ல எந்த பயிலும் நிம்மதியா இருக்கக்கூடாது. தியாகி மந்திரமூர்த்தி சிலையை உடைக்க சொல்ல இந்த மாவட்டமே ஜாதி கலவரத்துல பத்தி எறியணும். சார் நைட்டு 1 மணிக்கு மேலே வந்து சிலையை உடைச்சிருக்கானுவ. எந்த குரூப்னு தெரியல. ஏதோ ஜாதி கலவரம் உண்டு பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க சார். சார் சிலையை உடைக்கும் போது எடுத்த வீடியோ சார் வாட்ஸ்அப்ல வந்துச்சு. இவனுங்கெல்லாம் ராவண பிச்சையோட ஊர்க்காரங்க. இது அனுப்புனது யாரு? இந்த வந்தானுங்களா? அந்த தியாகியுடைய ஜாதிக்காரங்க சார். எல்லாரும் நில்லுங்க. எங்க தலைவர் சிலையை உடைச்சவரு தலையை எடுக்காமங்கிறது நம்ப மாட்டோம் சார். இங்க பாருங்க, நாங்க எடுத்தது ஒரு பாவியோட சிலைய, அவங்க உடைச்சது ஒரு தியாகியோட சிலைய. இன்னும் 2 நாள் இதே இடத்துல ஒரு புது சிலையை வைக்கிறதுக்கான வேலையை நீங்க பாருங்க. 2 மணி நேரத்துல அந்த எச்சங்களை அடிச்சு அரெஸ்ட் பண்ணி பாளையங்கோட்டை ஐகிரோன் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வேண்டிய வேலையை நான் பாக்குறேன். 2 மணி நேரத்துல அரெஸ்ட் பண்ணலடா. எல்லாம் வேணும் பண்ணுங்க. நாங்க ஓரமா நின்று வேடிக்கை பார்க்கறோம். உங்க பேச்ச நம்பி போறோம் சார். வாங்கடா 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 போலாம். சார் ராவண பிச்சை ஊருக்கு நீங்க போண்டா சார். மோசமான ஊர் சார். ஏதாவது தப்பு பண்ணா ஊருக்கு வெளியில உள்ள கோயில போய் உட்கார்ந்து பாருங்க. கோயிலுக்குள்ள போலீஸ் வரக்கூடாதுன்னு வைக்கானம் பேசுவாங்க. அதுக்காக 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு எஸ்ஐ 2 கான்ஸ்டபிளையும் கோயிலுக்குள்ள வச்சு வெட்டி கொண்டு இருக்காங்க சார். சார் எப்படியும் டவுனுக்குள்ள வரணுங்க. அப்போ அவங்க என்ன நம்பி போயிருக்காங்க சார். அந்த வீடியோ வந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணோம். அது அந்த ஒரு காரணோட தான் சார். சார் உங்களை வர வைக்கிறதுக்காக ஏதோ பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சார். நீங்க யாரும் என் கூட வர தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன். சார் ஏய் தள்ளு. நான் நினைச்சபடி அவன் நம்ம ஊருக்குள்ள வராமல. அவனை தலை வர கால் வரை 6 துண்டமா அறுத்து உங்க முன்னால அடுக்கிறன. என்ன சார், எங்க ஊருக்குள்ள போலீஸ் ஜீப் போடுறதுக்கே பயப்படும், நீங்க தைரியமா கோயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. என்ன சிலையை உடைச்சது நம்ம ஊருக்கார பயலுவ தானே எவனோ சொல்லியிருப்பான். அதை நம்பிட்டு வந்தீங்களோ? கோயிலுக்குள்ள துப்பாக்கி எடுத்துட்டு போக கூடாது. உள்ள எடுத்துட்டு போனா பெரிய தெய்வ குத்தமாயிரும். அப்போ அருவா எடுத்துட்டு போலாமா? அருவா பிடிக்க தெரிஞ்சா எடுத்துட்டு போங்க. அந்த அருவா இல்ல. கூட 4 அருவாள் எடுத்து வீசுங்களா. சரிண்ணே. என்னடா
என்ன?